நகைச்சுவை நடிகர் போண்டாமணி அவர்கள் தனது வீட்டில் திடீரென கீழே விழுந்ததில் மூச்சு பேச்சு இல்லாமல் மயங்கிவிட்டார். உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு குடும்பத்தினர் அழைத்துச் சென்ற நிலையில் போண்டாமணியின் உயிர் பிரிந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தது குடும்பத்தினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. பாக்கியராஜ் நடிப்பில் வெளியான பவுனு பவுனுதான் படத்தில் அறிமுகமான போண்டாமணி சமீபத்தில் பிக் பாஸ் பாலாஜி முருகதாஸ் நடித்த வா வரலாம் வா படம் வரை நடித்து உள்ளார். வடிவேலுவுடன் இவர் இணைந்து நடித்த பல காட்சிகள் ரசிகர்களை எந்த காலத்திலும் சிரிக்க வைக்கும். இரு சிறுநீரகமும் செயலிழந்த நிலையில் ஓமந்தூரார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த போண்டாமணிக்கு பல பிரபலங்களும் தங்களால் முயன்ற உதவிகளை செய்து வந்தது. சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பி ஓய்வில் இருந்து வந்த போண்டாமணி திடீரென உயிரிழந்தது திரைத்துறையை சோகத்தில் ஆழ்த்தியது. தமிழ் சினிமாவில் சுமார் 270 படங்களில் துணை காமெடி நடிகராக நடித்து பிரபலமானவர்தான் போண்டாமணி. கிட்னி செயலிழந்த நிலையில் சென்னையில் உள்ள ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். தனது மருத்துவ செலவுக்கு உதவுமாறு பல நடிகர்களிடம் அவர் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் ரஜினிகாந்த், தனுஷ், விஜய் சேதுபதி, மயில்சாமி உள்ளிட்ட பல பிரபலங்களும் அவருக்கு பணம் கொடுத்து உதவினர். சிகிச்சை முடிந்து சரியாகி விடுவார் என்று குடும்பத்தினர் வீட்டுக்கு அழைத்து சென்ற நிலையில் திடீரென இரவு மயங்கி விழுந்து உயிர் பிரிந்து உள்ளது. அதே போல இலங்கையிலிருந்து சினிமா கனவுடன் சென்னைக்கு வந்த கேதீஸ்வரன் தினமும் பசிக்கு சாப்பாடு சாப்பிடும் அளவுக்கு காசு இல்லாத நிலையில் ஒரு போண்டாவை வாங்கி கொண்டு அதையே உணவாக பல நாட்கள் தின்று வாழ்ந்து உள்ளார். சினிமாவில் இவர் அறிமுகமாகும் போது கேதீஸ்வரன் என்கிற பெயரை மாற்ற வேண்டும் என்று சொல்லும் போது தனது குருநாதர் கவுண்டமணி எப்படி தனது பெயரை கவுண்டர் மணி என்று மாற்றிக்கொண்டாரோ அதே போல போண்டாமணி என மாற்றிக்கொள்வோம் என்று மாற்றிக்கொண்டார். போண்டாமணி மருத்துவமனையிலேயே இரு சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் பலரும் உதவி செய்து முன்வந்தனர். பல முன்னணி நடிகர்களுடன் நடித்துள்ள இவருக்கு அரசு சார்பாகவும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. குணமடைந்து வீடு திரும்பிவிட்டார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென அவர் உயிரிழந்தது சினிமா பிரபலங்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பிரபலங்கள், ரசிகர்கள் என பலரும் இரங்கல்களை தெரிவித்து வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் தற்போது நடிகர் போண்டாமணி அவர்கள் இறந்து உள்ள நிலையில் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போண்டாமணியின் வீட்டிற்கு செல்ல உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. இதனால் தற்போது போண்டாமணியின் இல்லத்திற்கு பலத்த பாதுகாப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது.